எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Our journey long, we'll seek the light that leads to the hallowed manger ground. Emmanuel,
rejoice in the hallowed manger ground. Emmanuel, Emmanuel, God incarnate into the dwell. Emmanuel, praise His name. நமக்காக பிறந்த ரட்சகரை இந்த வேளையில இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஈவாக நமக்காக அருளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே இந்த நாளிலும் அவரை உயர்த்தும்படியாக, அவருக்குரிய கனத்தை செலுத்தும்படியாக, அவரை தொழுகை செய்யும்படியாக இந்த நாளில் ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் இந்த வேளையிலே இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தும்படியாக, அப்பா நீங்க எங்களுக்காக வந்தீங்களே இந்த வேளையில, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை முன்பாக நாங்கள் தாழ விழுந்து கிறிஸ்துமஸ் என்றாலே, இயேசு கிறிஸ்துவின் வருகை என்றாலே அந்த இடத்துல துதி, அந்த இடத்துல மகிழ்ச்சி, அந்த இடத்துல பயத்திற்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது இதே போல ஒரு காலகட்டத்திலே உலகம் எங்கிலும் காரிருள் பயம் சூழ்ந்திருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வேளையிலே முதலாவதாக அந்த இடத்துல நடந்த காரியம் என்னவென்றால், அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வீசினது. ஹல்லேலூயா! மகிழ்ச்சி மக்களை பீடித்தது. அதே போல அந்த நாட்களிலே நீங்க எந்த விதத்தில் எந்த விதமான காரிருளின் மத்தியிலே என்ன பயத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயானவிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவனை இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இந்த வேளையில அவருடைய வருகையை, அவருடைய முதலாம் வருகையை நாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம் இயேசுவை என்று தெரிந்த பாடலை நாம் எல்லாரும் சந்தோஷமாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை நாம் எல்லாரும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். எல்லாரும் என்ன ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு, ஓ இனி கவலை இல்லை, இனி பயம் இல்லை. ஹல்லேலூயா! கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் கொண்டாடுவோம்,
ராஜன். அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து yes Lord, எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹalleluya தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்துக்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். வாங்க மக்களே, நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அப்பா இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் Lord. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. ஓ வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. பகல் சொல்லுங்க ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் நாளிலே. அல்லேலூயா, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நைந்து எஸ் Lord. ஓ மகிழ்ச்சி மாத்திரமே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பும்படியாக, தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக் கொள்ளும்படியாக எல்லாரும் நைந்து அப்பா தேவனுடைய மகிழ்ச்சி, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையிலே பூலோகம் எங்கும் நிரப்புவதாக. எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக. எஸ் ஜீசஸ். மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாம் நாய்ந்து மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ மகிழ்ச்சியே, ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக, நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையின், அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே, மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. Oh, in the name of Jesus. எல்லாரும் இந்த வேளையில ஒரு அறிக்கையாக ஓ பிரகடனப்படுத்துவோமா? எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ, எங்கெல்லாம் அலறல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆறுதலற்ற நிலைமை இருக்கிறதோ, அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அழுகை இருக்கக்கூடாது, எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்லாதபடிக்கு இந்த வேளையில தேவனுடைய
ஆறுதல் என் வாழ்விலே, அழுகையில்லை இனி அலறல் இல்லை, ஆறுதல் என் வாழ்விலே, அழுகையில்லை இனி அலறல் இல்லை, ஆறுதல் என் வாழ்விலே, அழுகையில்லை இனி அலறல் இல்லை, ஆறுதல் என் வாழ்விலே. ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் இந்த ஆண்டு எங்கெல்லாம் அழுகை இருந்ததோ, எங்கெல்லாம் அலறல் சத்தம் கேட்டீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் எஸ் லார்ட் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஓஹோ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே, ஓ கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே, கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே, ஓஹோ கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஆமென். கடைசியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆர்ப்பரித்து அவரை துதிப்போமா? எல்லாரும் இணைந்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? இருக்கிற இடங்களை நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலும் அவர் வந்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்க அவர் வரல. நீங்கள் என்னென்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய வருகையின் நோக்கம் இந்த பூலோகம் எங்கும் நிறைவேறும்படியாக இந்த நாளில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். In Isaiah chapter 9 verse 6 we read, "For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace." And that is Christmas. Hallelujah! Christmas is the season to celebrate the birthday of a king. It is a season to celebrate the birthday of the Son who was given unto us. Come, let's all join together and celebrate the birthday of our King. Let's all join together and sing this wonderful song together and celebrate the reason behind the season. Hallelujah! Come on, church. Everyone together, join with us. This day, a Savior, the hope of the world alive for all mankind. All of earth rejoice, it's Christmas time, it's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, come on everyone. Let's celebrate the Christmas day, yes Lord. Who will to
Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas. Jesus, hallelujah. Oh, this is the time of the year to sing His praises and to make a joyful sound. Yeah. Born unto us this day a Savior, gifted from heaven to a manger. Hope of the world alive for all mankind. It's Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, make His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, bonus the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, oh yeah. நமக்காக பிறந்தார் என்று ரட்சகரே. மகிழ்ந்து பாடுவோமா எல்லா சிறு பிள்ளைங்களும் சேர்ந்து? பரலோகத்தின் நீவாய் முன்னானாய உலகிற்கு நம்பிக்கை உண்டாகவே பூமி மகிழ்ந்திடுவே. கிறிஸ்துமஸ் நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas. பூமியில் சமாதானம் யாவருக்கும், பூமி மகிழ்ந்திடுவே. கிறிஸ்துமஸ் நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas, அவர் துதியை உயர்த்தி பாடுவோம். It's Christmas, ராஜன் பிறந்தார் என்று. It's Christmas, ஆனந்த சத்தமிடுவோம். It's Christmas, அவர் துதி தோனித்திடட்டும். It's Christmas.
கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எவ்வளவுதான் காரியங்கள், இயற்கையின் சீற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தாலும், ஆனால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை, அவர் பிறப்பின் மகிழ்ச்சியை எந்த சக்தியினாலும் தடை செய்ய முடியாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் என்ன புயல் இருந்தாலும், whatever may be the condition, the climatic condition all around us, we choose to worship Him. As the body of Christ, we choose and we make this season to rejoice in the birth of our Savior. Hallelujah. That is the greatest privilege that God has granted to us. இந்த நாட்களிலும் தேவன் அவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய ஈவு என்னவென்றால், தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், உங்களில் அநேகர் உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை நீங்கள் இந்த ஆண்டிலே இழந்திருக்க கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த நாளிலே உங்களோட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, we pray for everyone all around the world, wherever your people, Father, have experienced a loss in the season, that your birthday, Lord, will make them to rejoice, Father, that the Lord of all comfort will comfort your people right now. And அவருடைய பிள்ளைகளை இந்த வேளையிலே அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா கலக்கத்தையும் நீக்கி, இந்த வேளையிலே அப்பா, நீரே எங்கள் இரட்சகர். எங்களை சுற்றிலும் இந்த சூழலிலே, இந்த புயலின் மத்தியிலே உங்களால் தானே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Today we stand for them and we come before you, Jesus, and we lay our life before you as an offering, Father. Take it, Father. Take us, Lord. Take all the glory, Jesus. Over the skies of Bethlehem appeared a story. One angel sang to lowly shepherds, 3 wise men seeking truth traveled from afar, hoping to find the child from heaven. Falling on their knees, they bowed before the humble Prince of Peace. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you due. Oh Lord, I bring an offering to you. Come on, let's bring an offering. Let's bring an offering of our worship before our King. With everything within us, Lord, we lay ourselves, Father. Lord, we come before your presence. We come before your throne, and we lay our lives, Father, as an offering, Jesus. Receive it, Lord. Receive it, Lord. Receive it, Father. Yes, Jesus. The sun cannot compare to the glory of your light. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. But it's only by your blood, and it's only through your mercy, Lord, I come.
நம்ம வாழ்க்கை ஒரு காணிக்கையாக அன்றைக்கு அந்த ஞான சாஸ்திரிகள் அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்பதாக வைத்தது போல இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நமக்குரிய யாவையும் இயேசு மகாராஜனுக்கு முன்பதாக நம் ஆராதனை இந்த வேளையில ஒரு காணிக்கையாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே எனக்கு கொடுக்க ஒன்று இல்லாம இருக்கலாம், என் அதிகமான பணம் இல்லாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யற நிலைமை நான் இல்லப்பா, ஆனா இந்த நாளிலே என்னையே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையை ஒரு காணிக்கையாக இந்த நாட்களிலே உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்னை படைக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இந்த ராஜாவுமக்கே ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன், ராஜாவுமக்கே ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே நான் கொண்டு வருகிறேன், துதி மகிமையாவும் இயேசுவுமக்கே இந்த ஆராதனையை செலுத்துகிறேன், காணிக்கையாகவே கொண்டு வருகிறேன். Oh Lord, I bring an offering to you. Oh Lord, I bring an offering. I bring an offering. I bring an offering of worship to you. I bring an offering of worship to my King. I bring an offering of praises. ராஜாவுமக்கே ஆராதனையை கொண்டு வருகிறோம், எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இயேசுவே. எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், காணிக்கையாகவே கொண்டு வருகிறோம். Jesus, we come before you and we lay ourselves down before you, King Jesus. Accept our offering, Lord. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை, எங்கள் துதிகளை நீங்க ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Right now, even as your people are placing their offering of worship before your throne, I pray that you will receive it right now, Jesus. Receive your offering, Lord. எங்கள் காணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் துதியின் காணிக்கை இந்த வேளையில எங்களுக்காக வந்த இரட்சகரே உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம், படைக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் அக்கினி ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும்? முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுப்புதல் உடையவர்களாக மாற வேண்டும். தெய்வீக சந்திப்பு நம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு கட்டாயம் தேவை. நம்முடைய ஜெப வாழ்க்கை அக்கினியின் மீது இருக்க வேண்டும்.
ஒரு ஆவிக்குரிய விழிப்போடு நாம் எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் நம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை. தீய அந்நியர்களை மூட்டை கட்டி வெளியேற்றுவதற்கு இந்த ஜெபம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய வேர்களின் ஆழத்தை தேவன் எடுக்க நாம் விரும்பும்போது இந்த ஜெபத்தை நாம் கண்டிப்பாக ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் நெருப்பு பொறியாக மாற வேண்டும். நம்முடைய வெற்றி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முழுமையான விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும். புதிய அக்கினி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை நாம், நம்முடைய குடும்பம், நாம் இருக்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் அனுபவிக்க வேண்டும். நமக்கு உரிமையானவைகளை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலெல்லாம் பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல், எந்த பாவத்தை நேசித்து அதை செய்து கொண்டே இருக்கிறோமோ அதிலிருந்து நாம் பரிபூரணமான வெற்றியை கண்டிப்பாக பெற வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்தம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தேவை. நாம் உறக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டும். அக்கினி சால்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மேற்கொள்ளுகிறவர்களுடைய ஜெயம், பெறுகிறவர்களுடைய கிரீடத்தை நாம் அணிய வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும்
உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உபாகமம் 28:13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ரோமர் 8:35 39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆக்ரோஷமாக வைராக்கியமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை ஏறிடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபைகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். தேவனே, உங்களை குறித்த ஆழமான அறிவை எனக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை தாரும், அந்த அறிவை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உங்களை குறித்த ஆழமான அறிவை எனக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை தாரும்,
அந்த அறிவை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உங்களை குறித்த ஆழமான அறிவை எனக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை தாரும். அந்த அறிவை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை, எல்லாரும் கேளுங்கப்பா, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை எனக்கு, என் குடும்பத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை எனக்கு, என் குடும்பத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை, தனிப்பட்ட ஜெபங்களில் ஆழமான வல்லமையை எனக்கு, என் குடும்பத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, ஆழமாக ஆழமாக எனக்குள், என் குடும்பத்திற்குள், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் தோண்டி ஜீவ தண்ணீர்கள் நிரம்பி வழிய செய்யும். நல்லா கேளுங்க, வழிய செய்யும், வழிய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, ஆழமாக ஆழமாக எனக்குள், என் குடும்பத்திற்குள், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் தோண்டி ஜீவ தண்ணீர்கள் நிரம்பி வழிய செய்யும். நல்லா கேளுங்க, வழிய செய்யும், வழிய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, ஆழமாக ஆழமாக எனக்குள், என் குடும்பத்திற்குள், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுக்குள், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள் தோண்டி ஜீவ தண்ணீர்கள் நிரம்பி வழிய செய்யும். நல்லா கேளுங்க, வழிய செய்யும், வழிய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு தவறான விருப்பம், பலனில்லாத அவாவிலிருந்து, ஆசையிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் உள்ளவர்களை, எங்கள் ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு தவறான விருப்பம், பலனில்லாத அவாவிலிருந்து, ஆசையிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை,
எங்கள் திருச்சபையில் உள்ளவர்களை, எங்கள் ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு தவறான விருப்பம், பலனில்லாத அவாவிலிருந்து, ஆசையிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் உள்ளவர்களை, எங்கள் ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எழுந்து என்னுடைய பகையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய பகையை கொலை செய்யும். என் நாவிற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நாவிற்கு, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிற்கு, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய நாவிற்கு கட்டளை கொடும், கட்டளை கொடும், கட்டளை கொடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, எழுந்து என்னுடைய பகையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய பகையை கொலை செய்யும். என் நாவிற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நாவிற்கு, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிற்கு, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய நாவிற்கு கட்டளை கொடும், கட்டளை கொடும், கட்டளை கொடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, எழுந்து என்னுடைய பகையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பகையை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய பகையை கொலை செய்யும். என் நாவிற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நாவிற்கு, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிற்கு, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய நாவிற்கு கட்டளை கொடும், கட்டளை கொடும், கட்டளை கொடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, எழுந்து, தேவனே, எழுந்து அசுத்தமான காரியங்களுடன் இருக்கிற இணைப்பிலிருந்து, இணைப்பிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவியும். எங்கள் ஊரில் இருக்கிறவர்களை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எழுந்து, தேவனே, எழுந்து அசுத்தமான காரியங்களுடன் இருக்கிற இணைப்பிலிருந்து, இணைப்பிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவியும். எங்கள் ஊரில் இருக்கிறவர்களை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எழுந்து, தேவனே,
எழுந்து அசுத்தமான காரியங்களுடன் இருக்கிற இணைப்பிலிருந்து இணைப்பிலிருந்து என்னை, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவியும். எங்கள் ஊரில் இருக்கிறவர்களை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை விடுவியும் விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, தெய்வீக அறிவின் நீரூற்றுக்குள் என்னை திறவும். எல்லாம் ஆக்ரோஷமா கேளுங்க. என்னை திறவும். என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை திறவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, தெய்வீக அறிவின் நீரூற்றுக்குள் என்னை திறவும். எல்லாம் ஆக்ரோஷமா கேளுங்க. என்னை திறவும். என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை திறவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, தெய்வீக அறிவின் நீரூற்றுக்குள் என்னை திறவும். எல்லாம் ஆக்ரோஷமா கேளுங்க. என்னை திறவும். என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை, எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை திறவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நான் வாழும்போது, என் குடும்பம் வாழும்போது, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வாழும்போது, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் வாழும்போது, என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்கதாகட்டும். பின்பற்றத்தக்கதாகட்டும். நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை மற்றவங்க நம்மளை பார்த்தா இவங்கள மாதிரி தான் நம்ம வாழணும், இவங்கள மாதிரி தான் பரிசுத்தமாக இருக்கணும், இப்படி தான் நம்ம நேர்மையாக இருக்கணும், இப்படி தான் தேவனுக்கு சாட்சியாக வாழணுன்றது நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பின்பற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும், மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நான் வாழும்போது, என் குடும்பம் வாழும்போது, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வாழும்போது, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் வாழும்போது, என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்கதாகட்டும், பின்பற்றத்தக்கதாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நான் வாழும்போது, என் குடும்பம் வாழும்போது, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வாழும்போது, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் வாழும்போது, என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, எங்கள் ஊரில்,
எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்கதாகட்டும், பின்பற்றத்தக்கதாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிதாவே, ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. ஒருபோதும் ஆவிக்குரிய மரண தூக்கத்தின் உறக்கம் தூக்கத்தில் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஏறெடுத்த அக்கினி ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு தொடர்ந்து நம்மை கொண்டு நாம் இருக்கிற குடும்பங்களில், நாம் இருக்கிற திருச்சபைகளில், நாம் இருக்கிற ஊரில், பட்டணத்தில், தேசத்தில் எவ்விதமாக தேவன் தம்முடைய வல்லமையை மகிமையை வெளிப்படுத்த அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை இனி வரும் நாட்களிலே உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவன் மகிமை அடைந்து கொண்டு வருகிறார். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை உணர ஆண்டவர் தந்த அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் விரும்புகிறது என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலி இடும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவல்லமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்பது ஏதோ சடங்காச்சாரமாக ஆராதனை முடிந்த உடனே சொல்லிவிட்டு முடிந்ததுராப்பா என்று சொல்வதற்கு அல்ல. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், காலகட்டத்திலேயும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதி செய்ய வேண்டும், போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் பரலோகத்தில் ஒரு சத்தம் தொனிக்குமா, அல்லேலுயா என்று தூதர்கள் எல்லாரும் அவரை ஆர்ப்பரிப்பார்கள். அப்படிதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களில் வாசிக்கின்றேன். ஆகவே நாமும் இந்த பூலோகத்தில் அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த ஆராதனை உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு காரணமான கர்த்தருக்கும், அடுத்த தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐஎஸ் சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் இதயம் கணித நன்றியை நான் விழுகிறேன். பல காரணங்கள் இருக்கலாம் ஆராதனைக்கு போக முடியாததற்கு. ஏது எப்படி இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலேயே எங்களை கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக அமைவதாக. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நான் தொடர்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்படி ஒரு பகுதி உண்டு, அதாவது அறிவிப்புகள் என்று சொல்வார்கள். அதற்கு பின்பு அந்த நாளிலே, அந்த வாரத்திலே இனி நடக்கப் போகிற காரியங்களை எல்லாம் அறிவிப்பாக கொடுத்துவிட்டு காணிக்கை பகுதி என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதை தான் இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். நமது ஏஞ்சல் டிவியில் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வார்த்தைகள்
தீர்க்க தரிசனமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதன் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை நான் தயாரித்து கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது கூட மாதாவரம் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், பாஸ்டர், நாங்கள் ஏஞ்சல் டிவிக்காக ஜெபிக்கிறோம். என் மனைவி இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு தொகையை காணிக்கையை அனுப்புனாங்க. அவர் நல்ல ஒரு பெருந்தொகை சொன்னார். எனக்கு திடீரென்று ஒரு ஆத்தும பாரம் ஏற்பட்டது. ஆகவே நான் என்னுடைய நண்பர்கள் சில போதகர்களை அழைத்து கொண்டு காரனோடைக்கு போயிட்டேன். அங்கே போய் செக்யூரிட்டி கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம் உள்ளே இருந்து ஜெபிக்கணும், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அவர் பல கேள்விகள் கேட்டார். அதற்கு பின்பு அந்த வாசலிலே எங்களுக்கு ஜெபிக்க அனுமதி கொடுத்தார். நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். பாருங்களேன், இப்படி பாரமுள்ளவர்களை கர்த்தர் உலகமெங்கும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த பாரத்தில் நீங்களும் ஒருவர் பங்காளியாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிறீர்கள். கௌரவத்தோடு கூட ஐயா அவர்களை நீங்கள் ஜெபத்தில் தாங்குகிறீர்கள். கட்டட நிதிக்கு காணிக்கைகளை அனுப்புகிறீர்கள். மிக்க நன்றி. இன்றைக்கும் இயேசு ஊழியங்களின் கட்டட திட்டத்திற்காக நீங்கள் கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை இதோ இப்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் அறிந்து கொடுக்கலாம். ஒரு பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். காணிக்கைகளை கர்த்தருக்கென்று அனுப்புவோம். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுப்புவார். வைஸ் வேர்சா. நாம் அவரை கனப்படுத்த, அவர் நம்மை கனப்படுத்த இது ஒரு பாக்கியமான வேளை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நான் இந்த yes Lord. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பாட்டு சொல்லுங்க. சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே, சந்தோஷமே இனி சந்தோஷமே, ஆமென், சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் பாட்டு சொல்லுங்க. சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. ஓஹோ, சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா. துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள், துயரத்துக்கு ஏதுவான காரியங்கள் எது நடந்தாலும் இந்த நாளிலே இயேசு மகாராஜன் அவர் வருகையினாலே நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, நீ துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. ஓ, துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நான் இந்த yes Lord. எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹalleluya. தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோமோ. அவர் வருகையை என்னத்திற்குனா நம்ம பயத்தெல்லாம் போக்கும்படியாக, நம்ம வியாதியெல்லாம் நீக்கும்படியாக, நம்ம வருத்தத்தெல்லாம் சுமக்கும்படியாக, நமக்கு ஆரோக்கியத்தை தரும்படியாக,
பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தாரு. வாங்க மக்களே, நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, அப்பா இனி எங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்வில். ஓ வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சொல்லுங்க ஆமென். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆமென், ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் நாளிலே. அல்லேலூயா. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் நைந்து எஸ் லார்ட். ஓ மகிழ்ச்சி மாத்திரமே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பும்படியாக, தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை கவ்விக் கொள்ளும்படியாக எல்லாரும் நைந்து அப்பா தேவனுடைய மகிழ்ச்சி, உடைய பிறப்பின் மகிழ்ச்சி இந்த வேளையிலே பூலோகம் எங்கும் நிரப்புவதாக. எங்க மக்கள் எல்லாம் உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும்படியாக. எஸ் ஜீசஸ். மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாம் இந்த மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓஹோ மகிழ்ச்சியே ஓ மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஓ அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ந்து இந்த வேளையில நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும்படியாக, நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவருடைய வருகையின், அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையில தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே, மகிழ்ச்சி என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. Oh, in the name of Jesus. எல்லாரும் இந்த வேளையில ஒரு அறிக்கையாக ஓ பிரகடனப்படுத்துவோமா? எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ, எங்கெல்லாம் அலறல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆறுதலற்ற நிலைமை இருக்கிறதோ, அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அழுகை இருக்கக்கூடாது, எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்லாதபடிக்கு இந்த வேளையில தேவனுடைய ஆறுதல் இறங்கும்படியாக எல்லா இடங்களிலும். எஸ் லார்ட். அழுகை இல்லை, இனி அலறல் இல்லை, ஆறுதல் என் வாழ்விலே. அழுகை இல்லை, இனி அலறல் இல்லை,
அன்பானவர்களே, இன்றைக்கும் நமது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி நம்மை அறியாமலேயே ததும்புகிறது. ஏன் தெரியுமா? டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் உலகமெங்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம் என்று கணித்து சில தேசங்களிலே நவம்பரிலேயே கொண்டாட்டம் ஆரம்பிச்சு விடுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். எப்படிப்பா நீங்கள் இருக்கிற தேசத்தில்? ஐயோ, அது களை கட்டிடுச்சு. நான் பேசுனது நவம்பர் மிடில். அவர் சொல்கிறாரு, ஐயோ அது கோலாகலமாக இருக்குது. மாலெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு வீதிகளிலெல்லாம் மின் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒரே மகிழ்ச்சி. ஆம், ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனின், சர்வ வியாபியான தேவனின், சர்வ ஞானியான தேவனின் ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சற்று முன் பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அதாவது வேதம் சொல்கிறது, அன்னை மரியாளும் தூய ஆசாரிய வர்க்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த சகரியாவின் மனைவியாக எலிசபெத்தும் ஒருத்தர் ரொம்ப நெருங்கின உறவுகள் தான். அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கப்போ இந்த அம்மா கன்னி மரியாள் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவதூதன் வந்து எனக்கு சொன்னார். அப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று வேதம் சொல்கிறது. கற்பத்திற்குள் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. அந்த அளவுக்கு இவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு பரிசுத்த திருப்பணிக்கு அர்ப்பணித்தவர்கள். கன்னி மரியாள், அம்மா எலிசபெத் அவர்கள் தேவாலயத்திலே சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரியத்துவ வர்க்கத்தில் இருந்து வந்து ஆசாரிய பணி செய்தவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஆவிக்குரிய ரீதியிலே பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. யோவான் ஸ்நானகன் எப்பொழுதும் அவர் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி தான் பேசியிருக்கிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாகத்தான் அவர் விளங்கியிருக்கார். அதனால தான் அவர் சொல்லுவார், அவர் பெருக நான் சிறுகட்டும். நான் அல்ல, அவர்தான். அவருடைய பாதரட்சையின் வார் அதை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தன்னை மிக தாழ்த்தி அவரை மேன்மையாக எண்ணி சொல்லுவார். அப்படிதான் யோவான் ஸ்நானகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன சில வாசகங்களை இப்பொழுது உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறோம். ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to Gospel according to St. John and the chapter 1. அதிலே 15வது வசனத்தை, 27வது வசனத்தை, 30வது வசனத்தை, 15, 27, 30, 15, 27 and 30 of Gospel according to St. John chapter 1 வாசிக்கிறோம், கேளுங்கள். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இந்த வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் மேன்மை உள்ளவர், என்னிலும் மேன்மை உள்ளவர், என்னிலும் மேன்மை உள்ளவர், திரும்ப 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 சொல்றார் பாருங்க. அவர்தான். அவர் இல்லாம எதுவுமே நடக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்வதற்கு ஒரு தகுதி வேணும்ல. அவர் என்னிலும் மேன்மையானவர், என்னிலும் மேன்மை உள்ளவர், என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அந்த சொல்றவருக்கு ஒரு தகுதி இருக்கணும்.
அதை குறித்து நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை பற்றி அருளப்பர் எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதில் என்ன மிகவும் கவர்ந்தது, அந்த 6ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பெயர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். என்ன அற்புதமான ஒரு சாட்சி! இன்றைக்கும் உலகளாவ தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இன்னும் ஆங்காங்கே கடந்து சென்று மிஷனரி பணி ஆற்றுகிறவர்கள், சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்களுக்கு மத்தியிலே, வயோதிபர்களுக்கு மத்தியிலே, கைவிடப்பட்டவர்களுக்கு மத்தியிலே, கைம்பெண்களுக்கு மத்தியிலே, மருத்துவமனைகளிலே, சிறைச்சாலைகளிலே, தெரு ஓரங்களிலே, பிச்சை எடுக்கிறவர்களுக்கு நடுவிலே என்றெல்லாம் ஊழியம் செய்கிறார்கள். மகிழ்ச்சி! எப்படியாகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களும் யான் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும். நான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளால் சுகமா இருக்கேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இதை அறியாத எத்தனையோ மக்கள், எத்தனையோ பிரபலங்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு இளம் நடிகை காலையில் கதவை திறந்து பார்க்கும் பொழுது தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததாக செய்தி வந்தது. அதுபோல ஏராளம் உலகமெங்கும். ஆனால் எங்கே ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய, ஒருவரை பற்றி சாட்சி கொடுக்கக்கூடிய, அந்த சாட்சியை எல்லாரும் விசுவாசிக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தெய்வீகத்தன்மை கொண்டவராக இவர் இருந்திருக்கக்கூடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அருளப்பர் எழுதும் பொழுதே, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். இது போன்ற சாட்சிகள் பரிசுத்த வேதாகமத்தில் பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என் தாசனாகிய யோபு, என் நண்பனாகிய ஆபிரகாம், இப்படி பலர, என் சிநேகிதர், எனக்கு பிரியமானவனே, பிரியமான புருஷன் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமும் ஒரு சில பக்தர்கள் பரிசுத்தவான்களை பற்றி பட்டியலிட்டு காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்கே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த குணாதிசயங்கள், அவருடைய தன்மையிலே மிக மேன்மையானதொன்று தாழ்மை. அவர் சொல்றார்ல, எனக்கு பின் வருகிறவர், அவர் அப்படிதான் சொல்றார், அவர் எனக்கு முன்னே இருந்தார். அவர் வரப்போறது என்னமோ எனக்கு பின்னால தான், எனக்கு முன்னே இருந்தவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். என்னை விட ஒரு பெரியவருங்க, என்னை விட பெரியவர். ஒரு இரட்டை பிறப்பு பிறந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், நீ யார் இதில் பெரியவங்க? அப்போ ஒருத்தர் சொன்னால் 5 நிமிஷத்துக்கு முன்னால் பிறந்துட்டேன் பாஸ்டர். அப்போ நீ தானேப்பா அண்ணன்? ஆமாம்மா நான் தான் அண்ணன். அப்போ அடுத்தவங்க என் அண்ணன்னு சொல்கிறாங்க, 5 நிமிஷம்தான். சிலர் ஃபியூ செகண்ட்ஸு, 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. இருந்தாலும் முன்ன பிறந்தவர் இல்லை, நான் என் அண்ணன் தான் சொல்லணும். நான் அண்ணன், நான் பெரியவன் என்று சொல்கிறாங்க இல்லையா? இங்கே இவர் பாருங்க, ஒரு வல்லமை உள்ள எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு போல் விளங்கியவர் தான் யோவான் ஸ்நானகன். அவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக நின்ற அவர் எரிந்து பிரகாசிக்கிற பேரொளியாக இருந்தார். அவர் சொல்றாரு, எனக்கு பின் வருபவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் யாரை உயர்த்துகிறோம்? கர்த்தரை உயர்த்துகிறோமா அல்லது நம்மை நாமே உயர்த்திக் கொள்றோமா? நம்மை நாமே எப்படி புகழாரம் சூட்டி, பிரத்தியான் ஒருவன் தான் உன்னை புகழ வேண்டும். நீதிமொழிகள் அப்படிதான் வாசிக்கிறோம். என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் அப்படின்னு தான் யோபு எழுதுறார் இல்லையா?
அடுத்தவங்க சொல்லணும், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இவர், தேவனுக்கு பிரியமான மனுஷன் இவர், தேவனுடைய திருப்பணி செய்கிறவர். ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெயர்கள் இல்லாமல் இருந்தாலும், பரலோகத்திற்கு நாம் போகும் பொழுது, அன்றைக்கு ஆபிரகாமின் மடியிலே லாசரு போய் கிடந்தார். அப்போ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் பார்த்தீங்களா? நீ மனம் போல இருந்தப்பா, சம்பிரமமாய் வாழ்ந்த. ஆனா இவர் ஏழையாக தான் இருந்தார், தரித்திரனாக தான் இருந்தார். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார். இப்போ அவர் தேற்றப்படுறாருப்பா. நீ அக்னியில் இருக்கன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த பூமியிலேயே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நற்சான்றிதழ் பெற்றவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்கிறாங்க. உலகமெங்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செயல்களை சங்கதியாக சொல்கிறோம், பாட்டாக பாடுகிறோம். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மகிமை யாருக்கு போகிறது? அதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை மேன்மை உள்ளவராக யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தும் பொழுது ஆங்கிலத்தில் ப்ரிஃபர்டு என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அது சாதகமானது, பிடித்திருந்தது, தேர்ந்தெடுக்கப்பட்டது, பரிந்துரைக்கப்பட்டது, விரும்பியது, தேர்வு செய்யப்பட்டது, விருப்பமான தேர்வுக்கு உரியது என்றெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த ப்ரிஃபர்டு என்ற ஆங்கில வார்த்தைக்கு பலவிதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதிலே இந்த மேன்மை உள்ளவரை பற்றி யோவான் ஸ்நானகன் எழுதி கொண்டே வரார். அல்லது அவர் சொல்றார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அதுக்கு பின்பு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார். யோவான் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற வேளையில் எல்லாம் அவர் மேன்மை உள்ளவர், மேன்மை உள்ளவர். அவர் இல்லாமல் எதுவும் நடக்கலை. அவர் தான் மனுஷருக்கு ஒளி, அவரால் தான் மனுஷன் பிரகாசிக்கிறான். அவர் இல்லைன்னா எந்த மனுஷனும் பிரகாசித்திருக்க முடியாது, எல்லாம் இருளுக்குள் இருந்திருப்போம் என்று சொல்றார். அவர்தான் இந்த பூமிக்கு வந்து நமக்குள் வாசம் பண்ணினார் என்பதை யோவான் அழகாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் சில காரியங்களை அவர் சொல்றார். அதில் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆவது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வரவால் மகிமையை கண்டோம். அந்த மகிமை ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. அப்படியானால் அந்த மகிமையை இந்த பூலோகம் காண முடிந்தது. மோசே ரொம்ப ஆசையோடு கேட்பார், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுன்ற பட்சத்தில் கடைசியில் எப்படியோ என் கரத்தால் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என் மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய பின்பகுதியை பார்த்தார். இந்த மகிமையை பார்க்க அநேகர் ஆவலோடு இருந்தார்கள். ஆனால் 2000 வருஷத்திற்கு முன்பதாக அவருடைய மகிமையை இந்த பூமியிலே வெளியரங்கமாக காண முடிந்தது. அந்த மகிமைக்கு ஒப்பானவராக இயேசு இந்த பூமியில் பிறந்தார். இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அந்த மகிமையை பார்க்க முடிந்தது. பல வருடங்களுக்கு முன்பதாக கனடா என்ற தேசத்தில் இருந்து ஒரு அற்புதமான தெய்வ மனிதன் எங்கள் திருச்சபைக்கு வந்தார். பலரை, நூற்றுக்கணக்கானவர்களை உயிரோடு எழுப்பியவர். செத்து போன பின்பு இவர் பிரார்த்தனை செய்து அவர்களை உயிரோடு எழுப்பியவர். ரொம்ப சாதாரணமாக காட்சியளித்தார். எந்த விதமான ஒரு பந்தான்னு சொல்லுவாங்க, அதாவது பெருமை அவர்கிட்ட இல்லை. ஒரு சாதாரணமான நிலையில்
அவர் அந்த திருச்சபை, எங்கள் திருச்சபைக்குள்ளே உள்ளே நுழைந்தார். அவர் அப்படி உள்ளே நுழைந்தது தான் அந்த இடம் முழுவதும், எங்கள் திருச்சபை முழுவதும் தேவ மகிமை அப்படியே கவ்வியது. அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம். அவர் இதற்கும் ஒன்றும் பேசலை, உள்ளதான் நுழைகிறார். இனிமேல் தான் அவரை அறிமுகப்படுத்தி பேச வைக்க போகிறோம். ஆனால் அவர் உள்ளே நுழைந்த பொழுதே அந்த தெய்வீகம், அந்த மகிமையை பார்த்தோம். சமீபத்தில் எங்களுடைய திருச்சபையிலிருந்து வீடுகள் தோறும் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே விஜயம் செய்து ஒரு ஆசீர்வாத ஜெபம் ஏறெடுப்பார்கள். அப்படியாக ஒரு குழு, எங்கள் திருச்சபையின் ஒரு பிரிவில் உள்ள ஒரு குழு போகும்பொழுது என்னுடைய பேத்தி அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். அவரும் தன்னுடைய கிட்டாரை எடுத்துக்கிட்டு அந்த குழுவோடு கூட போனாங்க. எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, அந்த பிள்ளை வந்தது என்னமோ சீனியர் பாஸ்டர்மா வந்த மாதிரியே இருந்துச்சு. அவ என்ன இப்போ ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். ஒரு தன்னுடைய கையில் ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டு பாடகர்கள் குழுவினரோடு கூட போகும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயாவும் அம்மாவும் வந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு 12 வயசு 13 வயசு பிள்ளை ஒரு வீட்டுக்கு போகும்போது எங்கள் பேத்தி என்பதினால் அல்ல, அந்த மகளுக்குள் இருந்த தெய்வீக பிரசன்னம்தான் அந்த வீட்டாரை, அந்த மக்களை அப்படி பேச தூண்டியது. எவ்வளவு உண்மை பாருங்கள். இதைத்தான் யோவான் எழுதும் பொழுது அந்த மகிமை பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. நம்மிலே அந்த தெய்வீக மகிமை வெளிப்படுவதற்குத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதை தான் நாம் யோவான் 1:18 வாசிக்க கேளுப்போம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் பிற்காலத்தில் தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று எழுதுகிறார். ஒருத்தரும் அவரை பார்த்ததில்லப்பா. ஆனால் அவருடைய மடியில் வந்த அவருடைய ஏக புதல்வனாகிய இயேசு தாமே அந்த ஒரே பேரான குமாரனை நமக்கெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று அவர் அங்கே புகழாரம் சூட்டுகிறார். எனக்கு அறிமுகமான ஒரு நல்ல போதகர் நண்பர், பல வருடங்களாக அறிவேன். சமீபத்தில் அவர் இவ்வுலகை விட்டு பரத்திற்கு போனார். அவருக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நாங்கள்லாம் கலந்து கொண்டிருந்தப்போ நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று அழகு. ஆனால் என்னுடைய நண்பர் போதகருக்கு கண்கள் அழகு. அவருடைய பார்வையிலே கிறிஸ்துவை நான் பார்த்தேன். அவருடைய சிரிப்பிலே அநேக தன்மைகள் விளங்கும். இப்பொழுது அந்த கண்கள் இந்த பூமியிலே இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அவருடைய கண்கள் அப்படியே உற்று பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பாருங்க, அவங்க 2 மகன்களையும் பாருங்க, அவங்க கண்கள் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் நம்ம பிதாவை பார்க்கவில்லை என்பதனால் அவர் இல்லை, அவர் எப்படிப்பட்டவரோ தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனாரை நீங்கள் பார்க்கவில்லை. மறைந்த S.J. ரத்தினம், அவர் இந்த உலகை விட்டு கடந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவரை பார்க்கவில்லை என்பதினால் அவர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா?
அவரை வெளிப்படுத்துவதற்குத்தான் இப்பொழுது நான் இருக்கிறேன். என் தாயாரை நீங்கள் பார்க்கவில்லை என்பதினால் எனக்கு தாய் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? என் தாயாருடைய அந்த லட்சணங்களில் சில எனக்குள் இருக்கின்றன. என் தகப்பனாருடைய லட்சணங்களில் சில நான் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். இனி என் பின்வரும் சந்ததியில் அந்த தன்மை வெளிப்படும். அதை தான் இங்கே வாசிக்கின்றோம். ஒருவரும் தேவனை பிதாவை கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசு வெளிப்படுத்தினார். அதுவரை பிதாவை நேருக்கு நேர் காண முடியாமல் பயந்து நடுங்கினவர்கள் எல்லாம் இப்ப பார்க்குறாங்க. வெளிப்படுத்தும் பொழுது ஆஹா, அதுதான் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு பேரானந்தம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு கதையை படிப்போமே. அதாவது ஒரு குரங்கு ஒரு முதலை. இந்த குரங்கு அக்கறைக்கு போகணும். நாவப்பழத்தில் மரத்தில் உட்காந்துட்டு இருந்த அந்த குரங்கு கீழே அந்த முதலையை பார்த்து, என்னை கொஞ்சம் அக்கறையில் கொண்டு போய் விட்டுறியா? ஓ, அதுக்கு நான் விட்டுறேன், முதுகில் ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாவப்பழ மரத்தை பற்றி குரங்கு ரொம்ப பிரமாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயோ, அந்த நாவப்பழம் எப்படி தெரியுமா இருக்கும், என்ன ருசி தெரியுமா? ஓ அப்படியா? நாகப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு உன் குடல், எவ்வளோ நல்லா இருக்கும், அதை இப்போ நான் சாப்பிட வரேன். ஐயோ, இது என்னடா வம்பா போச்சு, இந்த முதல்ல நம்மளை சாப்பிட்டு போச்சுன்னா என்ன ஆகுறது? டக்குன்னு குரங்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ணா, நீங்கள் என்ன, நீங்கள் முதல்ல சொல்லிடக்கூடாது. நான் அந்த நாகப்பழ மரத்தை விட்டு இறங்கி வரும்போதே என் குடலை கழட்டி அங்கே காய போட்டு வந்திருக்கிறேன், திருப்பி கொண்டு வந்து விடுங்க, நான் அந்த குடலை எடுத்துன்னு வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி கதையாக இருந்தாலும் என்ன உள்ளே இருக்குன்னா, நாகப்பழம் அந்த மரத்தின் பழம் அவ்வளோ ருசியாக இருக்குன்னா அதை சாப்பிட்ட இந்த குடல் எவ்வளோ நல்லா ருசியாக இருக்குன்றது தான் முதலையினுடைய எண்ணம். இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தும் பொழுதே அவ்வளவு ஒரு தெய்வீக தன்மை இருக்கு அப்படின்னா அந்த பிதா எப்படி இருப்பார்? அதை தான் இங்கே பார்க்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேர முடியாது, கிட்ட போய் நிற்க முடியாது. ஆனால் இயேசு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலே நமக்கு பிதாவின் மகிமையை காண முடிந்தது. பிதா எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடு கிடைத்தது. அடுத்து யோவான் 1:16 வாசிக்கிறோம், கேளுங்களேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை ஏற்கனவே இருக்கு. தேவனுடைய கிருபை அது ஏராளமாய் தாராளமாய் இருக்கு. நமக்கு இப்போ என்னன்னா, அவரது பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை கூடுதல். நமக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு தெரியுமே, கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் இரக்கம். அதுதான் கிருபை. ஏற்கனவே கர்த்தர் கிருபையாகத்தான் அன்றைக்கு மக்களுக்கு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், செய்கிறார். நம்ம மேலே கொண்ட இரக்கம் அல்லது கிருபையினால தான் தமது ஏக புதல்வனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரும் இந்த பூமியில் வந்தார். அந்த கிருபை இப்பொழுது நமக்கு வந்து விட்டது. ஒரு காலத்திலே அந்த கிருபை மேலிருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிருபைக்கு தூரத்தை குறித்து 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபை அவ்வளோ பெருசாக இருக்குன்னு வாசிக்கிறோம். ஆனால் எங்கே இப்போ அது இறங்கியே வந்துருச்சு. எல்லாரும் கிருபையை பெற்றுட்டோம். இது ஏதோ ஒரு சிலருக்கு இல்லை, எல்லாரும் இந்த பூமியில் யாரெல்லாம்
ஆண்டவரே என்று அழைக்கிறார்களோ அந்த கிருபைத்தானா வருகிறது. அவருடைய மகிமையை கண்டோம், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடை பெற்றோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம். அடுத்து பாருங்களேன், யோவான் என்ன சொல்றார்? 1ஆம் அதிகாரம் யோவான் 29 மற்றும் 36 2 வசனங்களிலே அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். கேளுங்களேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு நடந்து போகிறதை அவர் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவ பரிகாரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாம் வாசித்திருக்கிறோம், அறிவோம். பலியிடுதல், அவரவர் செய்த அக்கிரமத்திற்கு சரியாக பாவ நிவாரண பலியாக ஒன்றை பலியிடுவார்கள். குறைஞ்சபட்சம் ஒரு புறா குஞ்சின்னு போட்டிருக்கோம். அந்த பலியை செலுத்தி அந்த ஆசாரியனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதாக கணிக்கப்பட்டு வருவோம். இது பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுக்கும் வரைக்கும் இப்படி தான் நடந்தது. இதை தான் இன்று வரை சிலர் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என் பாவத்தை போக்க நான் அங்கே போகிறேன், என் பாவத்துக்கு பரிகாரம் தேடி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு போயிட்டுருக்காங்க. இது இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருந்தது. கிறிஸ்து இயேசு மரித்த பின்பு அது முடிந்தது. ஏன்னா அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை தான் இந்த யோவான் சொல்கிறாரு. யோவானுக்கு என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு இல்லை? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்பானவர்களே, யார் பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, நான் ஒரு அக்கிரமக்காரன் என்று அறிக்கையிடுகிறார்களோ, அவர்கள் யாராயிருந்தாலும் கட்டாயமாக இயேசு மனது உருகி அவர்களுக்காக மன்னிப்பை வழங்க ஆயத்தமாக இருக்கார். அதை நம்ம பாருங்களேன், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்கிறோம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு வீட்டில் இருக்கார். கப்பர்நகூமில் ஒரு வீடு, அது அதாவது எருசலேமில் இருக்கிற ஊர் பேர். அங்கே இயேசு வந்திருக்கிறார். நிறைய கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுது. உள்ளே போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே வழி இல்லை. அந்த நேரம் பார்த்தா ஒரு 4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. ஒரு திமிர்வாதக்காரன் நடக்க முடியாது. அவங்ககிட்ட போய் சொல்லி, இயேசு கிறிஸ்து அற்புதம்லாம் செய்கிறவர் வந்துட்டார், வா வா வா, என்னால் நடக்க முடியும்னா ஒன்றும் பண்ண, நீ சும்மா நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு வராங்க. பார்த்தா ஒரே கூட்டம், உள்ள நுழைய முடியல அந்த வீட்டுக்குள்ளே. உள்ளுக்கும் வெளியையும் உள்ளும் புறம்பும் அப்படி கூட்டம் அப்படி ஆழமோதுது. ஒரு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு. அந்த காலத்தில் அந்த எருசலேமில் அந்த வீடெல்லாம் மேலே திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களாம். ஐடியா பண்ணி இந்த 4 பேர் அந்த வீட்டுக்கு மேலே இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போயிட்டு திறப்பாக்கி உள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கரெக்டாக இறக்கிட்டாங்க. அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதேன்னு சொல்லி அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு அந்த படுக்கையில் இருக்கிறவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போனா இவனுக்கு அந்த நோய் வந்ததுக்கு ஒரு காரணம் பாவம். ஏனமோ சரி, அந்த மன்னிப்பை வழங்கிட்டு அவன் படுக்கை எடுத்துகிட்டு போப்பானாரு. எழுந்து நடந்தே போயிட்டான். அப்போது எந்த காரணத்தினால பாவம் வந்திருக்கோ தெரியாது. இயேசு வந்துட்டார். உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும். ஆமாட்ட என்ன பெரிய பரிசுத்தவனா? இந்த பூமியில் இருக்கிறவங்க இல்லை யாரெல்லாம் பரிசுத்தவார்களா? இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டோம் இயேசுவின் இரத்தத்தால். அதுதான் அவர் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசுதான் இந்த பூமிக்கு வந்த பொழுது கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கல்வர்களுக்கு நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
ஒரு கல்வன் மனம் திரும்புகிறார். ஆண்டவரே, என்னை நினைத்தரணும். உம்முடைய ராஜ்யத்தில் நீங்கள் போகும்போது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்று மன்னிப்பை வழங்கி அவன் பாவத்தை கழுவி அவனை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இயேசு அதுக்கு தான் ஏன் வந்தார்? பிதாவின் மகிமையை இயேசுவின் வரவால் பூமி கண்டது. இன்றைக்கு நானும் கண்டேன். பிதாவை அவர் வெளிப்படுத்தினதை உலகம் கண்டது. இன்றைக்கு அவருடைய வெளிப்பாட்டை நானும் பெற்றேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையால் கிருபை, அந்த மேன்மையை அவரால் மட்டும்தான் தர முடியும். என் பாவத்தை யாரும் சுமக்க முடியும்? அவரால் தான். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்றார், அவர் மேன்மை உள்ளவர், அவர் மேன்மை உள்ளவர். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கொள்ளுங்கள். பரலோக தந்தையே, இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகமே நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இன்றும் அவர் மேன்மை உள்ளவர், அவருக்கு மேன்மைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்பதை அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாங்களும் அதை அறிந்திருக்கிறோம். தகப்பனை, யாரெல்லாம் உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே நான் அந்த மகிமையை பார்க்க வேண்டும், உம்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்கிறார்களோ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதத்தை செய்தருளும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் சரீரத்தில் பலகீனம் அடைந்தாலும் அவர்கள் பலவீனங்கள் நீங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம் அவர்களுக்கு கிடைப்பதாக. உலகமெங்கும் ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள், இயேசு ஊழியங்களின் உறுப்பினர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், கத்தோலிக்கர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் உலகளாவ இயேசுவின் வருகைக்காக ஓடி மக்களை தேடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தெய்வமே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் தலைவர், பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் ஊர்களில் இருக்கிற தலைவர்கள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், நாட்டை காக்கும் இராணுவ வீரர்கள், ஊரை காக்கும் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வருகை அதிக சமீபம். உம்முடைய பிறப்பு எப்படி மக்களுக்கு மகிழ்ச்சி தந்ததோ, உம்முடைய வருகை எங்களை எல்லாம் உற்சாகமூட்டுகிறது. இயேசுவே சீக்கிரம் வாரும், மாரநாதா, நீர் வரப்போகிறதுக்காய் நன்றி. எங்களோடு இணைந்து ஆமேன் என்று சொல்கிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமேன். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகள் தொடருகிறது பாருங்கள். இன்று இரவு கர்த்தருக்கு சித்தமான அப்பம் கிளாஸே, அதில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் விடுதலையின் செய்தி வழங்குவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். தமிழ் ஆங்கிலத்தில் பார்க்க உங்கள் அருமையானவர்களை உற்சாகமூட்டுங்கள். நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் மூடுவதாக. God bless you.